இந்த நாள்ல கூட இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிள்ளைகள வேதம் சொல்லுகிறது, "நீங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளிலே நீங்கள் நடத்துங்கள்" என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளைகள நீங்க எப்படி எழுப்பணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவத்திற்குள்ளே வளர்கிற பிள்ளைகள் பாருங்க, அதிகமா தூங்குறாங்க. எல்லா பிள்ளைகளும் தூங்குவது வழக்கம் உண்டு. சரி, அதனால இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள நீங்க காலையில எழுப்பும் பொழுது எப்படி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி தான் உங்கள நாங்க இன்னைக்கு சில காரியங்கள கற்றுக் கொடுக்க நான் விரும்புறேன். பாருங்க, நம்முடைய பிள்ளைக்கு தூங்குறாங்க. நம்ம அதிகாலையில எழும்பி நம்முடைய கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு, சீக்கிரமா நம்ம பிள்ளைகள எழுப்பணும் அப்படின்னு நெனச்சுட்டு, அந்த பிள்ளைகள போட்டு ஒரு மாரி அந்த கஷ்டப்படுத்துறத நம்ம பார்க்க முடியும். காலையில எழும்பு, தண்ணி கோரி ஊத்துறது, அப்புறம் நெறைய காரியங்கள் அந்த பிள்ளைகள ஒரு காலையிலேயே அந்த பிள்ளைகள ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இரிட்டேஷனுக்குள்ள நம்ம அந்த பிள்ளைகள கொண்டு போய் விட்டுறோம். சரியா? அப்போ இன்னைக்கு அதனால அந்த பிள்ளைகள் காலை முழுதலே அந்த பிள்ளைங்க ஒரு அப்செட்டாவே இருப்பாங்க. ஒரு மனநிலைமையில ஒரு ஃப்ரீனஸ் இல்லாமவே இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க கொஞ்சம் மாற்றா நீங்க நீங்க யோசிக்கும்போது, காலை பொழுதுல நம்முடைய குழந்தைகள என்ன செய்யணும் அப்டின்னா, கிட்ட போயிட்டு அப்படியே கொஞ்சம் தலைய அப்படியே கொஞ்சம் ராவி விட்டு, அ அந்த பிள்ளைக்கு ஒரு இன்பமான வார்த்தைகள், "செல்லமே, தங்கமே, எழும்பா" அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்க ஒரு உடம்பு கொஞ்சம் இது பண்ணும். உடனே எழும்புமா அப்படின்னா, உடனே எழும்பாது. சரியா? அப்ப அந்த 10 நிமிஷத்துல அந்த பிள்ளை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி, இதாக இருக்கும்போது, நம்ம மீண்டும் ஒரு 10 நிமிஷம் தாண்டி, அந்த பிள்ளைய நம்ம கிட்ட போய், மீண்டும் அதே மாரி தலையில ராவி குடுத்து, "எழும்புப்பா, டைம் ஆகுது, ஸ்கூலுக்கு போணும், இல்ல ஹோம் ஒர்க் எழுதணும், நம்ம டியூஷனுக்கு போணும்." இப்படி ஏதோ ஒண்ணு சொல்லி அந்த பிள்ளைகள நம்ம என்ன செய்றோம், என்கரேஜ் பண்ணி, அந்த பிள்ளைய டென்ஷன் இல்லாம அந்த பிள்ளை எழும்பி வந்துச்சுன்னா, அந்த எழும்புது அப்படின்னா, அந்த பிள்ளை அன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு அந்த மைண்ட் ரீதியா, இருதய ரீதியாக, சரீர ரீதியாக அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பாருங்க. அப்போ இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒண்ணு யோசிங்க. அந்த உங்க பிள்ளைகள எழுப்பும்போது நீங்க அப்படி ஒரு 1 வீக் நீங்க அப்படி பண்ணி பாருங்க. அந்த பிள்ளையினுடைய மைண்டு, ஆக்டிவிட்டி இதெல்லாமே ஒரு சேஞ்சுக்குள்ள வந்திருக்கும். சரியா? அதனால உங்க பிள்ளைகளை உடனே போய் போஸ்ட் பண்ணி எழும்பு, அ அந்த பிள்ளைகளுக்கு நம்ம தேவையில்லாத சில காரியங்கள் அந்த பிள்ளைக்கு நம்ம செய்றதுனால, அந்த பிள்ளை நம்ம பெற்றோர்கள் மேல ஒரு வெறுப்பு உணர்வை அத கொண்டு வந்துட்டே இருக்கும். சரியா? அப்போ அன்றைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு எப்படி இருந்தாராம்? செல்ல பிள்ளையா இருந்தாராம். அப்போ நம்முடைய பிள்ளைகள் நம்மளை செல்ல பிள்ளையா, நல்ல அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லணும்னா, காலை அந்த எழும்பும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அந்த உற்சாகத்தோடு எழும்பணும்னா, நீங்க தான். எழும்பும் பொழுது ஒரு 10 நிமிடத்திற்கு முன்ன போய் கொஞ்சம் ஒரு இதா பண்ணி, ஒரு ஒரு தெளிவு ஒரு சரி நம்ம டைம் ஆயிடுச்சு, ஒரு வெளிச்சம் வந்துருச்சு, விடிஞ்சிருச்சுங்கிற ஒரு நிலைமைய ஃபர்ஸ்ட்டு கொண்டு வரீங்க. 2வது அந்த பிள்ளைக்கு டைம் ஆயிடுச்சு. எழுப்பி அந்த பிள்ளை வெளியில வர்றதற்கு நம்ம என்ன செய்யணும்? அது கொஞ்சம் கூட ஒரு அழுத்தமா, "எழும்பு, டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு நம்ம அத சொல்லும் பொழுது, அந்த பிள்ளைங்க ஆல்ரெடி நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைகள என்கரேஜ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? தலைய தடவி விட்டு, "எழும்புப்பா, டைம் ஆயிடுச்சுப்பா" அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த பிள்ளையினுடைய மைண்ட் செட்டப் ஓரளவுக்கு நார்மல் ஆகிரும். திரும்ப ஒரு 10 நிமிஷம் தாண்டி நம்ம அந்த பிள்ளைய போய் ஒரு சின்ன ஒரு சத்தம் போட்டா போதும். தானா எழும்பி அந்த பிள்ளை தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு ஆயத்தப்பட்டுரும். அப்ப இன்னைக்கு நீங்க இத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்க பிள்ளைகள் உங்கள அதிகமாய் நேசிப்பார்கள். நிச்சயமா உங்க பிள்ளைங்க பெற்றோரை அதிகமா நேசிக்காமல் இருக்க காரணமே, அந்த அந்த பிள்ளைய எழுப்ப வந்த உடனே, காலை எழும்பின உடனேயே அந்த பிள்ளைய உடனே பிரஸ் பண்ணி எழுப்புறதுனால, அந்த பிள்ளைக்கு அப்செட் ஆகுது. நம்ம மேல அன்பு குறையுது. தேவனை தேடுகிறதுல அன்பு குறையுது. நம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம போய்விடுகிறது. போக போக அந்த பிள்ளை நம்ம மேல வெறுப்பாகி, அது உலக சிநேகத்திற்கு நேராக போய்விடுகிறது. ஆகவே நீ கவனமா இருங்க. உங்க பிள்ளைகள நடத்த வேண்டிய வழியில் நடத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளெஸ் யூ.